ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழோட சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோ எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியை வச்சு ப்ரோமோ முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு டேட் யூனிக்காக பார்ப்பாங்க இல்லையா? ஏன்னா இந்த டைமே பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரை தூக்குனனால என்னென்னலாம் யூனிக்னஸ் காட்டினா நம்ம டிஆர்பியை எகர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் டிவி பக்காவாக பிளான் போட்டிருப்பாங்க. ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு கூட ப்ரோமோ வரலாம் நான் நினைக்கிறேன். கெஸ் இருந்தால் மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா பிக் பாஸ் சீசன் 8னால என்ன பண்ணுவாங்கன்னா 8ஆம் தேதி 8 மணிக்கு கூட போடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலை. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே கலவரத்துக்கு பஞ்சம் இல்லாத ஆளுங்களை தூக்கி கலவையாக போட்டால் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக விஜய் டிவி யோசிச்சிருப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போன சீசனோட டைட்டில் வின்னரான அவங்களோட பாய் ஃப்ரெண்டான அருண் பிரசாத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர்கிட்ட கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஓரளவு அவர் கன்ஃபார்மும் ஆயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக இப்போ என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு ஓல்டேஜ் விக்கெட்டை போடுவாங்க. சாரி, ஓல்டேஜ் நான் சொல்லிட்டேன், அப்படி இல்லை, தாக்கு பிடிக்காத ஒரு விக்கெட்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விக்கெட் தான் யார் அப்படின்னா நம்ம ரவீந்தர் மகாலட்சுமியை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஜெயிலே கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல. கண்டிப்பாக 100 நாள் இங்கே இருக்க மாட்டார். ஸோ அவரே வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெளியில் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்னால அவரை தூக்கி போட்டிருக்காங்க. லவ் ஜோடிகள் போன டைம் மணி ரவீனா மாதிரி இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் ஷோயா டிடிஎஃப் வாசன் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க பேச்சு அடிபட்டும் சேலஞ்ச் ஷோயா எல்லாத்துக்குமே பட்டுன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணலை. ஸோ அதனால மேபி அவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருப்பாங்களோ என்னமோ அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க கன்ஃபர்மேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் யார் அப்படின்னா நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இப்போ விஜய் டிவியில் முடிஞ்சிச்சு இல்லையா? அந்த சீரியல் ஆக்டர் தீபக் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கரும் கூட நல்லா படன்னு பட்டாசு மாதிரி வெடிப்பார். ஸோ அவரை தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக வெடி சரவடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன மருமகள் சீரியல் நம்ம பானுமதி வர்றதா ஒரு எவ்வளோக்கு உண்மை அப்படின்றது தெரில, கன்ஃபார்மாகவும் தெரில, அவங்க வர்றதா ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேறு யாரெல்லாம் தூக்கி போட்டால் சும்மா பிக் பாஸ் சீசன் 8 படன்னு பட்டாசு மாதிரி சரவடி மாதிரி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.